திருமலா பால் நிறுவன மேலாளர் மரண வழக்கில் சென்னை காவல் ஆணையர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரம். வணக்கம். மாதவரத்தில் நடந்த இந்த திருமலா பால் விவகாரத்துல துணை ஆணையர் குளத்துறை உடனடியாக சென்னை சிட்டி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ரிப்போர்ட் செய்ய காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். டிசி குளத்தூராக இருந்த பாண்டியராஜன் தற்போது சென்னை சிட்டி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு உடனடியாக ரிப்போர்ட் செய்ய அவர் உத்தரவிட்டிருந்த பேர்ல டிசி குளத்தூராக இருந்த பாண்டியராஜன் தற்போது சென்னை சிட்டி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது திருமலா பால் விவகாரத்துல நடந்த பிரச்சனை காரணமாக, அதாவது அந்த திருமலா பால் மேலாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருமலா பாலுடைய மேலாளராக இருந்த நபர் அவர் அந்த நிறுவனத்துல கையாடல் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் காரணமாக திருமலா பால் நிர்வாகத்தினர் அவர் மீது புகார் அளித்தார்கள். புகாரை நேரடியாக டிசி குளத்தூராக இருந்த பாண்டியராஜனிடம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த புகாரை உடனடியாக சிசிபிக்கும் மாற்றம் செய்யப்பட்டதாகவும், ஆனால் அதற்கு முன்னதாக டிசி குளத்தூராக இருந்த பாண்டியராஜன் சம்பந்தப்பட்ட நபரை இந்த யார் மோசடியில ஈடுபட்டாரோ அந்த நபரை கூப்பிட்டு விசாரிச்சதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட நபர் யார் மோசடி செய்தாரோ அந்த நபர் தான் உயிருக்கு பயந்து, அது மட்டும் இல்லாம என்னை ஜெயில போட்டுருவாங்க, என்னை அதிகமா என்னை மிரட்டுறாங்க, திருமலா பால் விவகாரத்துல என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவர் ஒரு மெயிலும் அனுப்பி, அவருடைய உறவினர்களுக்கு மெயில் அனுப்பி, நேற்று அவர் சம்பந்தப்பட்ட அவர் புழல் சரகத்தில், அதாவது புழல் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய சொந்தமான இடத்துல அந்த நவீன் என்பவர் மேலாளராக பணியாற்றியவர் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெயர்ல அவருடைய பின்னால் கைகள்லாம் கட்டப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அவர் தூக்கில் தொங்குனதுக்கான முன்னாடி அந்த பெஞ்சோ அல்லது அந்த மாதிரி எந்தவித சின்ன எவிடன்ஸ் கூட அவர் தானே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வந்தது. தற்போது அது மட்டும் இல்லாம இந்த ஏற்கனவே டிசி குளத்தூராக இருந்த பாண்டியராஜன் அவர் இந்த சம்பந்தப்பட்ட நவீனை அவர் நேரில் விசாரித்ததும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனை தொடர்ந்துதான் தற்போது உடனடியாக இந்த டிசி குளத்தூராக இருந்த பாண்டியராஜனை காவல் ஆணையர் இன்று காலை உடனடியாக அவர் சென்னை போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். அவரும் டிசி குளத்தூர் பாண்டியராஜன் அவரும் ஏற்கனவே அங்கு பணியாற்றிய குளத்தூர் டிசியாக இருந்தவர் தற்போது இப்போ இங்கே சென்னை போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக அது மட்டும் இல்லாம டிசி குளத்தூராக இருந்த பாண்டியராஜனும் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இது உண்மைத்தன்மை அறிய ஜேசி வெஸ்ட் திஷா மெட்டல் அவங்களுமே இதை விசாரணை செய்வார்கள். இவர் இந்த சூசைட் மட்டும் இல்லாம, அதாவது இந்த சம்பந்தப்பட்ட நபர் சூசைட் மட்டும் இல்லாம இந்த நபரை அவர் டிசி குளத்தூராக இருந்த பாண்டியராஜன் விசாரித்தாரா அப்படின்ற ஒரு உண்மைத்தன்மையை கண்டறிய ஜேசி வெஸ்ட் தலைமையில இது இந்த குழு விசாரணை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அறிக்கையாகவும் சென்னை காவல் ஆணையர் வெளியிட்டிருந்தார். தொடர்ச்சியாக தான் நேற்று விடுப்புல சென்ற பாண்டியராஜன் ஏற்கனவே அவர் பிளான் பண்ணி எடுத்த அந்த லீவு, ஆனா நேற்று வராத காரணத்தினால இன்று அவர் பணிக்கு திரும்பிய போது உடனடியாக சென்னை சிட்டி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அவரை ரிப்போர்ட் செய்ய அவர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அதன் காரணமாக தற்போது டிசி குளத்தூராக பாண்டியராஜன் சென்னை சிட்டி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தற்போது ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்த உயரதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.